இனிமேல் பொதுமக்கள் சிந்திக்க ஆரம்பிப்பார்கள். அவருடைய பேச்சில் இந்த பஸ் எல்லாம் போயிடும், இனிமேல் அந்த பஸ் எல்லாம் இருக்காது. இதுல முதிர்ச்சி பெறுவார், பார்த்துட்டே இருங்க. இதுல he will get educated, he will graduate himself. அவருக்கு வந்து எப்பவுமே ஒரு பெரிய அடி, சமட்ட அடி வந்து வச்சுங்க, ஜோர பந்து எவ்வளவு அமுக்குறீங்க அது எழுங்க சார். அது வந்து அது திமுக அரசுக்கு தெரியும், நான் அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லல. நான் அவ்வளவு ஒரு அறிவுரை பண்ற மாதிரி கிடையாது. I'm telling you both sides. ஒண்ணு பாருங்க, எல்லாத்த விட எனக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களையும் ஐயா கருணாநிதி அவர்களையும் அம்மா ஜெயலலிதா அவர்களையும் நன்றாக, எம்ஜிஆர் அவர்களும் நான் பழகி இருக்கிறேன், தினமணியினுடைய டெல்லி நிருபராக. ஸோ ஆக மொத்தம் இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸை புரிஞ்சதுல நிஜம்தான் ஒரு கரூர் டேர்னிங் பாயிண்ட் ஃபார் எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி, நாட் ஓன்லி ஃபார் விஜய். திமுகவிற்கு பாடம். இது வரைக்கும் அயல் நாடு ஒரு கேர்லெஸ்ஸா இருந்தது. இந்த 2 நாள்ல திமுகவுடைய சக்கையை பிழிஞ்சிட்டாங்களே நேத்தி ஜனங்க. முதலமைச்சர் 2 மணிக்கு போனார், நல்ல காரியம், சல்யூட். அங்க பிபின் ராவத் மரணம் அடைந்த பொழுது ஏர் கிராஷ்ல ஊட்டிக்கு போனது முதலமைச்சர் முதலாக. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரெக்வெஸ்ட் பண்ணாங்க, சார் நீங்க கொஞ்சம் போக சார், அவர் உடனே போயிட்டார். இதெல்லாம் ஒரு ஒரு பாசிட்டிவ் இம்ப்ரெஷன்ஸ். பட் நெகட்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டிஜிபி இல்லைங்க தமிழ்நாட்டுல.